சித்தரை இப்போ ரீசெண்டாக வந்து சந்தித்தேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கையை அப்படியே பிரித்து அப்படி தொங்க விட்டாப்புல எல்லாத்தையுமே அப்படியே கரெக்டாக சொல்லியிருக்காரு. நான் கூட அதை நம்பலை. சரி என்ன தான் சொல்கிறாருன்னு அக்கா வந்து எனக்கு ஒரு கிரியேட் பண்ணிச்சு. அதை நம்பாமல் தான் சரி அவர் என்ன சொல்கிறாருன்னு நேர்லேயே பார்ப்போன்ட்டு நான் போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஊருன்னு கேட்டார். இந்த மாதிரி இடையாத்துன்னு சொன்னேன். இவன் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன படித்த ஒழுங்காக படிக்கல எந்ததும் படிக்கலன்னு சொல்லிட்டு கிழிச்சு இப்படி கையில் வச்சுருந்தாரு. நான் அப்போ படித்ததை சொன்னேன் எம்பிஏன்னு சொன்னேன். எம்பிஏன்னு சொல்லும்போது அந்த லெட்டரில் வந்து எம்பிஏன்னு இருக்குது. சும்மா வந்து நியூஸ் பேப்பர் தான். இப்போ கிழிக்கிறதுனாலுமே வந்து கரெக்டாக கிழிச்சு கொடுக்கணும்ல. நம்ம இப்போ வந்து எம்பிஏன்னு கிழிச்சு கொடுக்குறோம்னாலுமே அப்படி மாற்றி கீத்தி கிழிச்சு கொடுத்துருவோம். அது கரெக்டாக அப்படியே இருக்குது. சரி ஓகே நீ எதை நோக்கி பயணிக்கிறங்கும் போது டக்குன்னு ஒரு பேப்பர் கிழிச்சாரு. கிழிச்சிட்டு இப்படி பார்த்தாரு. பார்த்தோன்னே அப்படியே அவ்வளோதான் ஒரு சிரிப்பு. ஐய என்னங்க இது இந்த பையன் இவன் வந்து வேறு எதாவது நோக்கி போயிட்டுருக்கானுங்க, இவனுடைய வந்து பாதையே வந்து வேறு பாதைங்கன்னாரு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், என்னடா சொல்ல வராப்ல அப்படின்ட்டு. அப்புறம் அக்கா வேறு பக்கத்தில் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கும்போதே அதுவே என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி சரி நீங்களே பாருங்கன்ட்டு அப்படி எடுத்து காமிச்சாப்புல. அக்கா காமிச்சாப்புல நான் இப்படி எட்டி பார்த்தேன். எட்டி பார்க்கும்போது ஞானம். இவன் வந்து யோகி இந்த மாதிரி இதை நோக்கி தான் பயணிப்பான் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அந்த இது அடுத்த கட்டு. அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த 2 விஷயம் நான் வந்து முழுமையாக நம்புறனாலுமே இந்த விஷயம் நான் நம்புற மாதிரி ஆக்குனுச்சு. என்ன விஷயம்னா, நீ எல்லா சிவன் கோயிலுக்கு போனால் கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காருவியே, ஏன் இங்கே உட்காரல அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதே தெரியல. அது இல்லாமல் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து திருக்கோலக்குடி போனோம். அங்கே போகும்போது நம்மளுடைய நண்பரை வந்து இப்படி கையை வச்சு கும்பிட்டா ஒரு நல்ல ஒரு வைப் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சிவபெருமான் முன்னாடி தான் சொன்னேன். அது 3 நாள் இருக்கும். அது வந்து இங்கே ரீக்ரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே இப்படி நீ வந்து கை வைப்பியே, ஏன் இந்த இடத்துல வைக்கலன்னும் போது ஏதோ வந்து பார்த்துட்டு போன மாதிரி அவர் வந்து சொன்னார். எல்லாமே யதார்த்தமான வார்த்தை. எனக்குன்னா ஒன்றும் சொல்ல முடியல. சரி என்ன அவர் இன்னும் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து ஒரு பேப்பர் வந்து கொடுத்தாரு. அதில் தான் என்னுடைய முழு ஜோலியை வந்து அப்படியே முடிச்சிட்டாரு. என்ன விஷயம் சொன்னார்னா, பார்த்துட்டு ஐயோ என்னம்மா இந்த கிறுக்கு பைய இவனுடைய இதே வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்தது வந்து மனநிலை வந்தது. மனநிலை வந்து இவனுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கான்ட்ராஸ்டாக அந்த ஒரு இதில் இருக்க மாட்டான். அது மாறிக்கிட்டே அந்த ஆனால் நல்லது தான் அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னார். அதுவுமே வந்து ஒத்து போகும். நான் எப்போதுமே இப்போ ஒரு ஃபோக்கஸாக வந்துருக்க மாட்டேன். இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருக்கணும்னு நான் நினைப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு தான் போகிற மாதிரி இருக்கும். அதையுமே அது கரெக்டாக சொல்லிட்டாரு. அதுக்கடுத்தாங்க ஒன்று சொன்னார். அது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகவே அமைஞ்சிச்சு. என்ன விஷயம்னா, ஒரு லெட்டர் அப்படி அந்த பத்திரிகை பேப்பர் இப்படி கிழிச்சு இப்படி கொடுத்தாரு. அப்படி கொடுத்தோன்னே என்னம்மா இந்த பையன் வந்து வாழ்க்கையில் வந்து தோத்துட்டாமா, அவன் வாழ்க்கையில் தோத்துட்டான், அவனுக்கு உள்ள ஒரு பெரும் வலி இருக்குமா, அந்த வலி அது என்னங்கிறத வந்து அதுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு பாருங்கம்மா. முன்னாடியே வந்து வாழ்ந்து முடிச்சு அந்த இதை காட்டுதுமா, வாழ்ந்து முடிச்சிட்டான்னு காட்டுதுமா அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு வந்து டக்குன்னு பிளிங் ஆனது வந்து அவள் தான் பிளிங் ஆனிச்சு. அந்த வாழ்க்கை வந்து கிடச்சிருந்தா இவன் வந்து நல்ல ஒரு இதாக இருந்திருப்பாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னார். என்னால் வந்து அதை இது பண்ணவே முடியலை. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபீல் இருக்குது, அவள் வந்து மிஸ் பண்ணமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துட்டு இருந்தாலுமே அவருமே அதை சொன்னார் பாருங்க. அவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தானே அது. எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு விஷயமா கரெக்டாக சொல்லிட்டு வந்தார். அவளை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எனக்கு வந்து கரெக்டாக சொன்னார். மற்றவங்களுக்கு அது கரெக்டாக சொல்லுவாரா இல்லை சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் போய் அவர்கிட்ட போய் பாருங்கள், பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு சொன்ன விஷயம் எல்லா விஷயமே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொன்னார். அந்த பேப்பர் இல்லாமல் என்ன விஷயம் சொன்னால், இவன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லார்ட்டையுமே நாய்க்குட்டி மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அது கரெக்டாக ஒரு இதாக இல்லை முன்னாடியே தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு எல்லாருமே இருந்துச்சுன்னா பின்னாடி போயிட்டு ஒரு கமெண்ட் போட்டு போயிட்டுருப்பான், பாட்டுக்கும் அவனுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பான் அப்படின்னாரு. இல்லை அதுதான் உண்மை. நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அந்த ஒரு விஷயத்த. ஒரு கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி இல்லைனா வந்து அப்படியே காற்றோட காற்று அப்படியே போயிடும் நம்மளுக்கு. அது மாதிரி இருக்கிறனால தான் நான் இவ்வளோ நாள் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அதையுமே கரெக்டாக சொன்னார். என்னையுமே என்ன அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி போயிடுவான்ட்டு அவர் சொல்கிறாரு. எல்லாமே யதார்த்த பேச்சு தான். அதுக்கடுத்து அக்கா கேட்டாங்க, இந்த மாதிரி கல்யாணத்தை சாமி இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி யோகியா போகணும், இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி போக போகிறேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அதுக்கடுத்த சாமி ஏதாச்சும் மேரேஜ் வந்து நடக்குமா என்னங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபேமிலிங்கிற போது வந்து கேட்பாங்கள்ல.
அவங்க வந்து கேட்கும்போது சரி இரு என்னென்னு நம்ம முருகப்பெருமான்கிட்ட கேட்டு நம்ம சொல்லுவோம்ட்டு பார்த்துட்டு இது பண்ணார். அதுக்கடுத்து ஒரு பேப்பரை கிழிச்சார். அதில் ஒரு பொண்ணோட புகைப்படம் வந்துச்சு, இந்த மாதிரி மேரேஜ் நடக்கும். இதுலேயும் இன்னொரு விஷயம், அக்கா கேட்டது வேலை வாய்ப்பு எப்படி சாமி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி இப்படி பார்த்தாரு. வேலை எதுவும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் அப்படியே நின்னேன். அக்கா அப்படி என்னை அப்படி பார்த்துச்சு. இல்லை சாமி இப்போதைக்கு வேலை எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி. இல்லைம்மா இவன் அந்த மாதிரி இருக்க மாட்டாம்மா, ஃபுல்லாகவே கர்மான்னு சொல்லிட்டு இருப்பான், நேர்மையாக இருக்குன்னு நினைப்பான். அந்த இடத்துல அவனால் இருக்க முடியாதும்மா, அவன் மாறி மாறி தான் போயிட்டுருப்பான். இவன் வந்து எப்படி சொல்கிறது, இவன் ஒரு மாதிரி திரிவாமா, சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாம்மா. சுதந்திரமாக இருக்கணும், யாரையுமே இது பண்ணக்கூடாது, யாரையும் நோக்கடிக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கவங்க நான் வந்து நானாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாம்மா. அந்த மாதிரி எப்படி இந்த சொசைட்டியில் இருக்கிறதுங்கிறது வந்து தெரியலைங்கிறது அவர் சொல்லலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்படி தான் வந்து ஆனால் வந்து சொன்னார் அவர். சொல்லும்போது எனக்கே வந்து என்னடா எல்லா விஷயத்தையுமே வந்து எவ்வளோ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ வருஷம் பார்த்துட்டு இருந்த மாதிரி வந்து அவர் சொன்னார். அவர் ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்துச்சுன்னு சொன்னல, முதல்ல வந்து இவன் ஒரு கல்யாணம் பண்ணட்டும், ஒரு குழந்தை பிறக்கட்டும், குழந்தை பிறந்த பிறகு வந்து கொஞ்சம் நல்லா அது மாதிரி போட்டுருக்கோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் பண்ணார். அது எப்படின்னா, என்னுடைய உடம்புகிட்ட வந்து அவர் பேசலை, என்னுடைய ஆன்மாக்கிட்ட பேசினேன். ஆன்மாக்கிட்ட வந்து பேசுகிற அளவு எல்லாருமே வந்து பேசலாம். ஆன்மாங்கிறது வந்து அந்த ஒரு உயிர், அந்த ஒரு இது தானே. அதுக்கிட்ட வந்து சொன்னார். லாஸ்ட்டில் வந்து இப்படி குனிஞ்சிருந்தேன், ஒரு தலையில் ஒரு அடி போட்டு இந்த மாதிரி முதல்ல வந்து கல்யாணத்தை முடி, அதுக்கடுத்து ஒரு மகாபீடம் வந்து கட்டி நீ அதில் இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஆன்மாவுக்கு வந்து அவர் வந்து சொன்னார். அதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை இது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக நடக்கும் நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சொன்னார், நடந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். அப்படி இருந்தால் ஒரு வீடியோ நம்ம வந்து எடுத்து நம்மளே வந்து பேசி போடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதில் எனக்கு ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற விஷயம் என்னென்னா, எங்களோட டீம் அத்தனை பேரையுமே அழைச்சிட்டு வந்து, இன்க்ளூடிங் ஒன்றே தான் சொல்கிறேன், அழைச்சிட்டு போய் அவர் முன்னாடி இப்படி நிறுத்திட்டோம்னா அப்படியே ஒவ்வொரு சீட்டையும் பிரிக்க என்ன வருதுன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அது மாதிரி மொத்த டீமே அழைச்சிட்டு போயிட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னா. ஆனால் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் சொன்னார். சொல்ல ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு நல்ல வேலை வந்து வீட்டிலேருந்து வந்து ஆள் வரேன்னு சொன்னாங்க, வரல. ஏன்னா இது மாதிரினா கேட்டாங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுக்குமே கொஞ்சம் ஒரு பதட்டம், சரி வேறு மாதிரி ட்ராக்கில் போகிறோம் போல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யதார்த்தம் இருந்துச்சு. நான் என்ன உள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அந்த தான் அவர் வந்து வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து 100 சீட்டில் இருந்துச்சு. இவன் கல்யாணமே பண்ண மாட்டாமா, இவன் வந்து வேறு ட்ராக்கில் போகிற மாதிரி, அதான் முன்னாலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த ட்ராக்லாம் போவான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவனுக்குள்ளே ஒரு பெரும் வழி இருக்குது, அந்த வழியை வந்து என்னங்கிறத நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணுங்கள், ஒரு சால்வ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அக்காட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வழி இருக்குதான். நானே என்னுடைய தாட்டே வந்து கல்யாணம் பண்ணுவோமா வேணாமா, இல்லை எதனால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே பல சிந்தனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது அந்த இடத்துல வந்து அவர் ரிவீல் பண்ணார். அதே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்காக ஒரு விஷயத்த 100 ஆள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவன் பரவாயில்லையா, நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தனா வந்து ஈஸியாக வந்து வீட்டுக்கு கன்வே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் பார்ப்போம். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு டவுட்டு, என்னை வந்து ஒரு யோகி, ஒரு ஞானி அந்த லெவலுக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி தான் பயணிக்க போகிறான்ட்டு. ஆனால் நான் உண்மையை சொல்ல போனோம்னா, என்ன மாதிரி யாராலுமே வந்து சைட் அடிக்க முடியாது. எல்லாருமே போகிற போக்கில் வந்து சைட்டிங் அடிச்சுட்டு அப்படி போகிறது ஒரு ஜாலியாக ஒரு இதாக அப்படி போவேன். ரொம்ப கேஷுவலாக இருப்பேன், ஜாலியாக தான் இருப்பேன். ஆனால் என்னையை வந்து எனக்கு இந்த ட்ராக்குக்கும் நான் சும்மா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இந்த ட்ராக்கில் போவானாங்கிறதே வந்து எனக்கு தெரியலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, பார்ப்போம். நிறைய விஷயம் நடக்கலாம்ல வாழ்க்கையில், வந்து நிறைய மேஜிக் நடக்கும். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து சொல்லிடுறேன், ஒரே லாஸ்ட்டை முடிச்சிடும். இது மாதிரி நீ அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி நீங்கள் போயிருக்கீங்கன்னா, லாஸ்ட்டில் யாருன்னே சொல்லலை, அந்த சித்திரம் தான் சொன்னான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டானு தெரியலையே. மனநிலை வந்துச்சுவனே, மனநிலையெல்லாம் மாறி மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சுதந்திரமாக இருக்கிறது, கர்மான்னு பேசிகிட்டு இருப்பான். அதுக்கடுத்து வந்து எதா இருந்தாலும் அவன் சமாளிச்சிடுவான். அவனோட பேச்சினால் யதார்த்த பேச்சால சமாளிப்பான். இப்போ எல்லாருக்கிட்டையுமே யதார்த்தமாக பேசிகிட்டே ஓடிடுவாமா அப்படின்னாரு. இல்லை அதுதானே உண்மை. இப்போனா அவங்களுக்கு என்ன விஷயத்த வந்து சொன்னால் அவங்க வந்து நகருவாங்களோ அது மாதிரி சொல்லிட்டு இவன் போயிட்டுருப்பாமா அப்படின்ற மாதிரி சொன்னார். அது நிறைய விஷயத்தில் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி பரவாயில்ல. ஆனால் நான் நினச்சிட்டு போனது ஒன்று, அங்கே நடந்தது வேறு ஒன்று. மேலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அவர் வேறு மாதிரி தான். நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறையா வந்து ட்விஸ்ட்டு வந்து வைப்பார். பார்ப்போம் இனிமேல் என்ன நடக்குது.